எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தங்கம்மாமி சேனல்லேருந்து பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை, கருவேப்பிலை, இஞ்சி மூணையும் வச்சு ஒரு துவையல் பண்ணி காமிக்க போகிறோம். பிரண்டையை பற்றின மருத்துவ குணங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உடைஞ்சு போன எலும்பை கூட ஒட்ட வைக்கிற சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்குது. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த பிரண்டை. அடுத்தது கருவேப்பிலை, கால்சியம் சத்து இருக்குது, நமக்கு இரும்பு சத்து இருக்குது. அடுத்தது இஞ்சியை பற்றி சொல்லவே வேண்டாம். காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய்னு நம்ம சித்தர் வாக்குகள் இருக்குது. இது மூணையும் வச்சு நம்மளோட ஜீரண சக்திக்கு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு துவையல் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரண்டை, கருவேப்பிலை, இஞ்சி, 4 பச்சை மிளகா, மிளகு, மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய், பெருங்காயம், வெல்லம் ஒரு துண்டு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, தேவையான அளவு உப்பு. இப்போ வறுக்கிறதுக்கு இந்த சட்டியை வச்சுருக்கேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன மிளகாய் இருக்குது, நான் ஒரு 8 மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது உளுந்தம்பருப்பு. உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு தேவையானது போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு துண்டு. இப்போ மிளகாய், உளுந்தம்பருப்பு, மிளகு, பெருங்காயம் எல்லாம் நம்ம தனியாக வறுக்கிறோம். கருவேப்பிலையோடு சேர்த்து வறுக்கலை, அது ஈரமாக இருக்கிறதுனால இது சரியாக வருகாது. அதனால் இப்போ தனியாக அதை வறுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா சிவந்து வருந்து போச்சு. மிளகாயெல்லாம் நல்லா வெடிக்கிறது. நல்ல கரெக்டான ஒரு பதத்தில் இந்த உளுந்தம்பருப்பு சிவந்திருக்கு. இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டை, இளம் பிரண்டையாக எடுத்திருக்கேன். முத்தல் பிரண்டை இல்லை, இளம் பிரண்டை. இது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். வீட்டில் ஒன்று நம்ம ஊறி வச்சா கூட நம்ம வேலி பூரா இது வந்துடும். இது கொண்டு தனியாக தயிர் தண்ணி விடணுங்கிறதெல்லாம் இல்லை. இதை இப்போ போடுறேன். அடுத்தது இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான இஞ்சியும் போடுறேன். இஞ்சி எப்போவுமே தோல் சீவி நறுக்கிக்கோங்க. இஞ்சிக்கு புறத்தில் நஞ்சுன்னு சொல்கிறது. இஞ்சி தோல் நமக்கு உடம்புக்கு சேராது. அதனால் தோலை எடுத்துகிட்டு எப்போவும் இஞ்சியை நம்ம நறுக்கணும். அடுத்தது கருவேப்பிலை உருவி அலம்பி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை போடுறேன். நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரண்டை, கருவேப்பிலை எல்லாமே நல்லெண்ணெயில் நல்லா பதக்கியாச்சு. இப்போ இதுக்கு புளி போட போகிறோம். இந்த புளி சுவையை கொடுக்கறது ஒன்று. பிரண்டையில் அரிப்பு இருக்குன்னு எல்லாம் பயப்படுவா. பிரண்டை அரிக்கும் சாப்பிட்டான்னு. இந்த புளி போட்டோம்னா அந்த அரிப்பு வராது. தொண்டையெல்லாம் நமக்கு ஒன்றும் நம்மன்னு இருக்காது. அதனால் இதுக்கு புளி போடுறோம். கொஞ்சம் கூடுதலாக போட்டால் கூட தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். அடுத்து தேவையான உப்பு போடுறேன். உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி போச்சு. பிரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் வாசனை அப்படியே ஆரோக்கியமான வாசனையாக வருது நமக்கு. புளி, உப்பு எல்லாம் இது சேர்த்தாச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஆறினதும்
துவையல் அரைக்க வேண்டியதுதான். இதை இன்னொரு தட்டில் மாற்றுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆற விட்டு துவையல் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிப்போச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த காலத்தில் எல்லோரும் அம்மியில் தான் அரைத்தேன். இப்போவும் அம்மி இருக்கிறவ அம்மியில் அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம வந்து பிரண்டை, இஞ்சி இதெல்லாம் வதக்கினதை போட்டு அரைச்சிக்கிறோம். இது மசிஞ்ச பிறகு பருப்பு வகைகளை போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா நமக்கு மசிஞ்சிடுது. இப்போ நம்ம பருப்பு அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சான்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா மசிஞ்சு போச்சு. கடைசி இதுக்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் எதுக்கு அப்படின்னா இந்த மிளகு காரம், பிரண்டை, இஞ்சி காரத்தெல்லாம் எடுத்துரும். குழந்தைங்க மற்ற சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த துவையல் இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுது. எலும்பு தேய்மானத்துக்கு நல்லது, ஜீரண சக்தியை கொடுக்கும், ஒரு மலமிளக்கியும் கூட. இது வெளியில் போய் எங்கேயாவது நம்ம சாப்பிட்டு வந்தால் மறுநாள் இதை பண்ணி சாப்பிடலாம். மாதத்தில் 2 தடவையாவது இல்லத்தரசிகள்லாம் இதை வீட்டில் இருக்கிறவளுக்கு பண்ணி கொடுக்கறது. இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சியில் சோமரசம்பேட்டையில் இருக்கேன். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ். இங்கே சமையல், பலகாரங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். கீழே வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.